மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த பாலு வந்து ரொம்ப ரொம்ப பிரியமா இருக்கான். என்னன்னா வாழ்க்கையில ஒரே ஒரு முறை ஜேஜேவை பார்த்துட்டா போதும். எனக்கா அப்படி அப்படி நிறைய எழுத்தாளர்களை பார்க்கணும் அப்படிலாம் தோணி நான் வண்ண நிலவனை பார்க்கலாம் அப்படி போயிருக்கேன். நிறைய பேருக்கு அப்படி இருக்கும். பாலசுப்ரமணியத்துக்கு பிரமில பார்க்கணும் அப்படின்னு முதல் முறையா போயிருப்பார். அது வந்து ஒரு காதலியை பார்க்கறதுக்கு போறல, அதுல இருந்து இன்ட் 100 போட்டுக்கணும். அது மாதிரி ஒரு 100 மடங்கு உத்வேகம் கொடுக்கக்கூடியது அது. நல்லா அப்படி போயிருக்கேன். அந்த மாதிரி இவன் வந்து நாகர்கோயில்ல இருந்து புறப்பட்டு கோட்டயத்துக்கு போறான். கோட்டயத்துக்கு போய் ஒரு பெரிய எழுத்தாளர் மாநாடு நடக்குது, முன்னேற்ற சங்க எழுத்தாளர் மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டுக்கு கண்டிப்பா ஜேஜே வருவான். அப்ப போய் பார்த்துடணும். முதல் அறிமுகம் ஆகிற இடம் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமானதா இருக்கணும். என்னை வந்து அப்படியே முழுக்க ஜேஜே கிட்ட நான் வெளிப்படுத்திடணும். பல்வேறு ஆசைகளோட நோயாளியான அந்த புள்ள ரயில்ல புறப்பட்டு போறான். அங்க போன உடனே பிரபல சரித்திர கதாசிரியர் ஒருத்தர் இருக்கார், மாதவன் நாயர் அவர் பேரு. அவர் வந்து பயங்கரமா சரித்திர கதை எழுதி கேரளாவே கிடுகிடுக்க வச்சுக்கிறார். தமிழ்நாட்டிலையும் அப்படி அந்த பீரியட்லயே நிறைய பேர் இருந்தாங்க. சாண்டில்யன், கோவிமணிசேகரன், அந்த மாதிரி ஒருத்தர் அவர் வந்து இவன் தமிழ்நாட்டில இருந்து வந்துகிற எழுத்தாளன் அப்படின்னு உடனே பயங்கர கிண்டலா போய் அந்த ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட சொல்லி, ஒரு தமிழ் எழுத்தாளனுக்கும் ஒரு மலையாள எழுத்தாளனுக்கும் 2 பதிவு போடு அப்படின்னாரு. அதாவது அவர் வந்து தமிழ் எழுத்தாளனா, யாரு சரித்திர கதை எழுதுறாரு. பாலு வந்து மலையாள எழுத்தாளனா. ஏன்னா அவர் உருவம் வந்து அப்படி இருக்கான். நான் வந்து ஒரு தமிழ் எழுத்தாளமா தான் இருக்கிறேன், எனக்கு போடு அப்படின்னு சொல்றாரு. பதிவுலாம் முடிஞ்சிட்டு அவர் அவருடைய கதைகளை பத்தி பேச ஆரம்பிப்பாரு. இதுக்கு மேல சரித்திர கதை எழுதுறதுக்கு கேரளாவில் ஒண்ணுமே இல்லை. ஆனா உங்ககிட்ட வண்டி வண்டியா இருக்கு, எல்லாத்தையுமே எழுதி முடிச்சிட்டேன், இதுக்கு மேல நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லை. இப்ப இவன் வந்து ஜேஜேவை பார்க்க போகிறான். இவனுக்கு இந்த பேச்சே அருவருப்பா இருக்கும். அவன் சொல்லுவான், நீ வந்து நாகர்கோவில் தானே, கோட்டாறுன்னு ஒரு ஊர் இருக்கு. ஆமா, எங்க வீட்டுல இருந்து 1/2 கிலோமீட்டர். அங்க இருந்த ஒரு ராஜாவை பத்தி நான் ஒரு கதை எழுதணும், யாராவது உங்க சரித்திர ஆசிரியர் தந்தா கேட்டு சொல்றியா அப்படின்னு. உடனே பால் நினைச்சுக்குவான், ஏண்டா எங்க சரித்திர ஆசிரியர்னா நான் கேனேனா, கோட்டாரை பத்தி அவனுங்களுக்கு தெரிஞ்சு அவனுங்க இன்னும் 1000 பக்கம் எழுத மாட்டாங்களா, அதையும் உனக்கு சொல்ல போறாருங்க அப்படிலாம் நினைச்சுக்குவான். இப்ப 2 எல்லாம் பேசினேன்னு ஒரு கட்டத்தில் இவன் பொறுக்க முடியாம, சார் ஜேஜே இந்த மாநாட்டுக்கு வருவாரான்னு கேட்பான். கேட்ட உடனே அவருக்கு முகம்லாம் மாறிடும். ஜேஜே உனக்கு தெரியுமான்னு கேட்பாரு. என்னோட ஆதர்ஷம் சார் சொல்லுவான். அவன் எழுத்துலாம் உனக்கு புரியுமா அப்படின்னு கேட்பாரு. இல்ல சார், புரியாத எழுதுறதுன்றது 2 வகையில இருக்கு. ஒண்ணு வந்து அது நம்ம அறிவு, அவன் ஒரு பிரமாதமான கோட் சொல்லுவான். சொன்ன உடனே இவனுக்கு பயங்கரமா தாங்கவே முடியாது. என்னடா இவன் வந்து நம்ம என்னவோ பில்டப் கொடுக்குறோம், இவன் வந்து எனக்கு அந்த ஜேஜேவெல்லாம் பிடிக்காதுப்பா. இருக்கலாம் சார், ஆனா நான் அவரை பார்க்கணும் தான் நான் மாநாட்டுக்கே வந்தேன், சும்மா கொஞ்சம் தூரத்துல இருந்து பார்த்துட்டா போதும்னு தோணுது. வருவான் நான் வந்து சுட்டு பிடிச்சின்னு இங்கதான் எங்க வருவான் அப்படின்னு ஒரு அலட்சியமா சொல்லுவான். நீங்க ஏன் சார் அவன் மேல இவ்வளவு வெறுப்பாக்குறீங்க, அவனுடைய எழுத்துல நீங்க படிச்சுக்கிறீங்களான்னு கேட்பான். நான் படிச்சதில்ல, நான் படிக்க மாட்டேன், ஆனா இவர் எழுதுன்ற உலகமே படிக்கணும். இவர் யாரையும் படிக்க மாட்டாரு, நான் படிக்க மாட்டேன், ஆனா அவன் என்னை பத்தி எழுதுன்ற நீ படிச்சுக்கிறியான்னு கேட்பான். இவனுக்கு புரிஞ்சுருங்க ஏன் இவ்வளவு வெறுப்பாகிறான்னு. உடனே மங்களா இவனுக்கு ஞாபகம் வரும். ஏன்னா இவன் ஜேஜேவனுடைய ஒவ்வொரு எழுத்தையும் படிச்ச பையன். மங்களா இவனுடைய எழுத்தை பத்தி ஜேஜே என்ன சொல்லியிருக்காருன்னு வரும். அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, எனக்கு மட்டும் அரச அதிகாரம் கிடைத்தால், அரசன் அந்த கட்டுரை தலைப்பு, எனக்கு மட்டும் அரச அதிகாரம் கிடைத்தால், அந்த இவர் வந்து ஒரு குட்டி, ஓமன குட்டின்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணு பேரு. அந்த பொண்ணு தான் இவனுடைய அந்த சரித்திர நாவலுடைய கதாநாயகி, உம்மினி குட்டி. அந்த உம்மினி குட்டிய ஒரு மன்னர் வந்து கதை முழுக்க துரத்துவார். கடைசியில ஒரு இளவரசர் வந்து அந்த மன்னர்கிட்ட உம்மினி குட்டியை காப்பாத்தி அவர் என்ன செய்ய விரும்பினாரோ அதை இவர் செய்வார். இவரு கடைசியா ஜேஜே வந்து அந்த விமர்சனத்தை என்ன எழுதுவான்னா, அந்த உம்மினி குட்டியை எப்படியாவது காப்பாற்றி நான் மாதவன் நாயருக்கு திருமணம் செய்து வைத்து விடுவேன், அப்படியாகிலும் அவர் சரித்திர நாவல் எழுதுகிற அவஸ்தையிலிருந்து விடைபெற வேண்டும் என்று விரும்புகிறேன் அப்படின்னு எழுதியிருப்பான். இதை படிச்சா ஒரு ஆள் கோபம் வருமா வராதா? ஒரு ஆள் தற்கொலைக்கு முயலுவானா முயல மாட்டானா?
அவ்வளோ வெறுப்புலகிற ஒருத்தங்கிட்ட போய் எனக்கு ஜே தான் சார் ஆதர்சம், அவனை பார்க்க தான் சார் நாகர்கோயிலேருந்து வந்தேன்னுவான். இவன் நம்மள ஆள் கிடையாது, இவனுக்கு நம்மளுக்கு சம்பந்தம் இல்லைன்னு அவர் வந்து சொல்லும் போதே இவன் உள்ள போயிடுவான். போனா ஒரு 4 பேருக்கு முன்னாடி ஒரு டேபிள்ல, ஒரு ரவுண்ட் டேபிள்ல உட்காந்து ஜே வந்து சுருட்டு பிடிச்சுன்னு பேசிருப்பான். அவன் பார்ப்பான், சே ஒரு கால்பந்தாட்டக்காரனின் உடம்பு இல்லையாது, ஒரு சென்ட்ரல் ஆட்டக்காரனுடைய உடல் வாகு இல்லையாது, எவ்வளவு கம்பீரம், எவ்வளவு அழகு, எவ்வளவு நேர்த்தி, எவ்வளவு உயரம். என்னுடைய ஹீரோ, என்னுடைய பிக் பாஸ் அதோ அப்படி எதிரில் உட்காந்துறான். இவன்கிட்ட போன உடனே வேண்டா வெறுப்பா இவன் வந்து அவனை அறிமுகப்படுத்துவான். இவன் வந்து தமிழ்நாட்டில இருந்து வந்திருக்கிற ஒரு தமிழ் வாசகன் அல்லது தமிழ் எழுத்தாளன். ஜே வந்து அப்படி ஏஞ்சி இவனை பார்ப்பான். அவனுக்கு முன்னாடி வந்து இவன் குள்ளமா இருப்பான். ரெண்டாவது ஒரு கூண் விழுந்த முதுகு இருக்கும், உடம்பு சரியில்லாத பையன்ல, அப்படி குனிஞ்சு நிற்பான். ஜே அவன் தோல்ல தட்டி சொல்லுவான், அந்த அம்மா அவங்க ஊர்ல அந்த சிவகாமி அம்மா சபதத்தை முடிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்பான். கேட்ட உடனே இந்த பையனுக்கு வந்து அப்படியே முகம்லாம் சுருங்கிடும். அவன் சொல்லுவான், ஜே புதுமை பித்தன்னு ஒருத்தர் எங்க ஊர்ல தான் எழுதுறாருன்னு சொல்லுவான். சொல்லும் இதெல்லாம் ஜே காதுக்கே விடாது. அவன் கேட்டுட்டு அவ்வளவுதான், தமிழ் இலக்கியத்துக்கான விஷயம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டு போயிடுவான். இந்த பையன் உள்ளுக்குள்ள பயங்கரமா சுருங்கிடுவான். ஒரு முதல் சந்திப்பு இப்படி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஒரு முதல் சந்திப்புல வந்து காதலிக்கிட்ட ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க. அதெல்லாம் பல பசங்க தற்கொலைக்கு போயிடுறது. ரோஜா பூவோட போவான், ஒன்னு வேலைக்காகல ஒன்னு நேரம் தூக்க இருப்போம். அன்னைக்கே டிராவல் வந்து ஒரே டிராவல் தான், இந்த பக்கம் ஒண்ணு இந்த பக்கம் ஒண்ணு. அந்த மனநிலைக்கு அவன் போயிடுவான். முதல் சந்திப்பு சிவகாமி அம்மா சபதத்தை முடிச்சான்னு கேட்டா அவ்வளவுதானா தமிழ் இலக்கியம். ஜே புதுமை பித்தன்னு ஒரு மகத்தான எழுத்தாளன் தமிழ் தான் ஜே எழுதுறான். மகாகவி பாரதி அப்படின்னு ஒருத்தன் உலக கவிஞர்களுக்கெல்லாம் சவால் விடக்கூடிய அளவுக்கான கவித்துவமான வரிகளை தமிழ்தான் ஜே எழுதுகிறான். கூப்பாரா என்கிற ஒரு மகத்தான எழுத்தாளன் ஆண் பெண் உறவுகளின் சரடை கொஞ்சம் கூட விலகாமல் தமிழில்தான் ஜே எழுதுகிறார்கள். இவங்கெல்லாம் நான் உனக்கு சொல்ல வேணாமா? இதெல்லாம் தமிழ் இலக்கியத்தினுடைய மேன்மைகள் இல்லையா? உங்ககிட்ட என்ன இருக்கு? மலையாளத்தினுடைய ஹிஸ்டரி எவ்வளோ? அங்க ஒரு சரித்திர கதையே முடிஞ்சிடுச்சுன்னு ஒருத்தன் சொல்லுகிறான். ஆனா எங்க கிட்ட இந்த கோட்டாறு சின்ன அரண்மனை இருக்குதுல்ல, பத்மநாபபுரம் அரண்மனை இருக்குல்ல, அந்த மதுள் சோ இருக்குதுல்ல, அந்த மதுள் சோத்தை பார்த்து மட்டும் எங்க சரித்திர ஆசிரியர்கள் இன்னும் 500 வருஷத்துக்கு 5000 பக்கமா பைண்டர் வால்யூம் எழுதுவான். அவ்வளோ வச்சுக்கிறோம் நாங்க. இதெல்லாம் சொல்றதுக்குள்ள நீ இப்படி போயிட்டியே ஜே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு தற்கொலையில் தோற்றவனின் மௌனமாக இந்த பாலு நாகர்கோயிலுக்கு திரும்பி வருவான். வந்தாலும் அவனுக்கு ஜே மேல இப்படி அவன் இவனை இன்சல்ட் பண்ணாலும் அவமதித்தாலும் அவன் மேல இருக்கிற காதல், அவன் மேல இருக்கிற ஒரு ஹீரோயிசம் எதுவுமே மாறாது. ஆனால் பாலு தொடர்ச்சியாக வாசிக்க ஆரம்பிப்பான். ஒரு கட்டத்தில் சுந்தராம் சாமி ஒரு இடத்தில் எழுதியிருக்கிறார், எவ்வளவு காலத்துக்குத்தான் இன்னொரு மனிதனை நான் கொண்டாடி கொண்டிருக்க முடியும், இப்பொழுது நானே எழுத்தாளன் ஆகிவிட்டேன் என்று எழுதுகிறார். சில கதைகள், என்னுடைய கதைகள் பிரசுரமாகி இருக்கின்றன. என்னுடைய கதைகள் மனித வாழ்க்கையின் இந்த பகுதிகளை பேசுவதாக எல்லோரும் சொல்லுகிறார்கள். இப்படி பாலு மறுபடியும் வருகிறான். அவன் எதிர்பாராத விதமான ஒரு ஆச்சரியம் உலகத்தில் நடக்கிறது. நண்பர்களே, பாலச்சந்திரன் சுள்ளிக்காடு என்கிற ஒரு பாயிண்ட் சொன்னதாக நான் 2-3 இடங்களில் சொல்லியிருக்கிறேன். ஜீவிதம் மகா அற்புதமான ஒன்று. ஜீவிதம் மகா அற்புதமான ஒன்று. அது நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத ஒன்றை எதிர்பாராத தருணத்தில் உங்களுக்கு கொடுக்கும். அப்படி கோட்டயத்துக்கு போய் முன்னேற்ற எழுத்தாளர் சங்க மாநாட்டில் ஜேவை சந்திக்க முடியாமல் அவமானப்பட்டு திரும்பி வந்த பாலுவுக்கு 2 வீடு தள்ளி ஒரு பேராசிரியரின் வீட்டிற்கு ஒரு நாள் அவருடைய பால்கனியில் ஜே உட்கார்ந்து கொண்டிருப்பதை பின் திண்ணையிலிருந்து பாலு பார்ப்பான். எப்படி ஒரு காட்சி இது! பின் திண்ணையில் நின்று பார்ப்பான். அந்த 2 பேரும் பால்கனியில் உட்காந்துப்பாங்க.
ஒரு சேர் போட்டிருக்கோம், 2 டேபிள் போட்டிருக்கோம், ஒரு சுருட்டு பிடிச்சிருப்பான். என் ஜேஜே, என் பிரியமான ஜேஜே, நீ இவ்வளவு தூரத்திலயா இருக்கிற? இப்படி முன்பக்கமா வந்து 2 வீட்டை கடந்து அப்படி சைட்ல வந்தனா நான் உன்னை பார்த்துருவேன், நான் உன்னை தொற்றுவேன், உன் கூட பேசிடுவேன். ஆனா நான் வரமாட்டேன். முடிஞ்சிச்சு. நான் எழுத ஆரம்பிச்சிட்டேன். ஒரு எழுத்தாளனை பார்க்க வேண்டும், தொட வேண்டும் என்கிற பிரேமைகள் அப்படியே குறைஞ்சினே வந்துச்சு. உன்னை இங்கிருந்தே நான் பார்த்துக் கொள்கிறேன் ஜெஜி, ஆனால் நீ என் பக்கத்தில் இருக்கிற, அது போதும் எனக்கு. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணித்துளியும் அல்ல, ஒரு நிமிஷமும் இவன் பின் திண்ணைக்கு போய் ஜேஜே தென்படுகிறாரா என்று பார்த்து கொண்டே இருப்பான். ஆனால் நான் எடுத்த இந்த சபதம் எப்பொழுது வேண்டுமானாலும் பிரேக் ஆயிடலாம். எப்போ வேணாலும் மனம் தானே, மனித மனம் தானே எல்லாம். எப்ப வேணாலும் பிரேக் ஆகி நான் ஓடி வந்து என் ஜேஜே என்று உன்னை கட்டிக்கொள்ள கூடும். ஆனால் நான் என்னை திடப்படுத்திக் கொண்டு என் பின் வீட்டு திண்ணையிலிருந்தே உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன் ஜேஜே. ஒரு நாள் காலையில் இவன் போய் பார்க்கிற போது பால்கனியின் கதவுகள் மூடப்பட்டிருக்கும். அப்படியே இவன் டெய்லி அந்த பொண்ணு தலை குளிச்சுட்டு ஈரத்தலையோட அங்கதான் வந்து நிப்பா. இன்னைக்கு இல்லை, அவ்வளவுதான், தலைவர் அவுட்டுங்க. அந்த மனநிலை தான் இது. போய் பாப்பான், இல்லை. அன்னைக்கு ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கும், ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கும் போய் போய் பார்க்கறான். ஜெய்ஜே இல்லை, ஜெய்ஜே நீ இல்லையா, ஜெய்ஜே நீ போயிட்டியா என்று இவனே புலம்பிக் கொண்டிருக்கிற போது அன்னைக்கு சாயங்காலம் விளக்கை போடுவதற்காக அந்த பேராசிரியர் மட்டும் வந்து விளக்கப்படுவார். சப்புனாயிடும். இப்படி ஜேஜேவை பார்க்க வேண்டும், பேச வேண்டும் என்கிற இந்த ஆவல்கள் அதிகமாகிக் கொண்டே பல தருணங்களில் இந்த புத்தகத்தில் நாம் வந்து அப்படியே வேந்து வேந்து பார்க்கிற ஒரு இடம் இருக்கும். எலிக்குட்டி அப்படின்னு இவன் ரொம்ப செல்லமா கூப்பிடுற எலிசபெத் அப்படின்னு ஒரு பொண்ணு. அவ வந்து ஒரு பிரமாதமான வீணை வாசிப்பாளர். அவளை பார்ப்பதற்காக வீட்டுக்கு ஜேஜேவும் அவருடைய நண்பர்களும் போயிருப்பார்கள். வீணை அவருடைய தனி அறையில் இருக்கும், மியூசிக் ரூம்ல இருக்கும். அந்த எலிக்குட்டியோடு இவர்கள் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருப்பார்கள். திடீரென்று வீணை வாசிக்கிற சத்தம் கேட்கும். எப்படி ஒரு அபூர்வமான நிமிஷம் பாருங்க இலக்கியத்துல. அப்படியே 4-5 பேரும் அந்த பொண்ணும் சேர்ந்து ஓடி போய் அந்த அறையை திறந்து பார்ப்பார்கள். அறையில் யாருமே இருக்க மாட்டார்கள். வீணை அதுவே தன்னை இசைத்துக் கொண்டு அப்படி ஒரு காட்சி இருக்கும். இவங்க அப்படியே அதிசயித்து பார்க்கிற போது எப்படி வீணை வந்து அதுவே தன்னை இசைச்சுக்குமா? அதை மீட்டுவதற்கு ஒரு கை வேண்டாமா? ஒரு அதிர்வு வேண்டாமா? ஒரு அதிர்வு தானே வீணை இசைப்பது, ஒரு அதிர்வு வேண்டாமா என்று இவர்கள் ஸ்தம்பித்து நின்று பார்க்கிற போது வீட்டை செப்பனிடுவதற்காக, உத்தரத்தில் ஏற்பட்ட ஒரு பழுதை நீக்குவதற்காக மேல்தளத்தில் ஒரு ஆச்சாரி, ஒரு தச்சன், ஒரு மர சுத்தியலில் ஒரு ஆப்ப வச்சு லேசா தட்டி நிற்பான். அந்த அதிர்வில் வீணை அதுவே ஒரு லயமாக அதிர்கிறது. ஜேஜே எலிக்குட்டியிடம் சொல்கிறான், திஸ் இஸ் லிட்ரேச்சர், இது இலக்கியம். இவ்வளவு நுட்பங்களை பருகக்கூடியது, இவ்வளவு நுட்பங்களை கோரக்கூடியது இலக்கியம். அது சத்தம் போடக்கூடியதோ, கைத்தட்டல் வாங்கக்கூடியதோ, எதிரில் உட்கார்ந்து கொண்டிருப்பவர்களை மகிழ்ச்சி அடையக்கூடியதோ அல்ல என்று பல இடங்களில் இப்படி பல தருணங்கள் இருக்கிறது. அவன் நௌஷாத் என்கிற ஒரு கடையில் பட்டர் ஜாம் பிரெட் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிற ஒரு காலையில் 9 மணி சாப்பிட ஆரம்பிக்கிறான். சின்ன கடை. இந்த கடைக்கு வெளியே சுத்தமா 10 விரல்களும் அழுகி போயிருக்கிற ஒரு குஷ்டரோகி இப்படி ஒரு பாத்திரத்தை வைத்துக் கொண்டு பிச்சை எடுப்பதற்காக நின்று கொண்டிருக்க. பிச்சை எடுக்கிறது நின்றுதா இவன் வந்து ஒரு ₹1 அவனுக்கு போடணும். பிரமிளா மேடம் போன் பார்க்க கூடாது, கொஞ்ச நேரம் பட்டு பார்த்துக்கலாம். ₹1 எடுத்து அவனுக்கு போடணும். இப்போ நாமளா இருந்தா ₹1 போட்டுருவோம் இல்லையா? நம்ம எல்லாருமே போட்டுருவோம், இல்ல போடாத போயிடுவோம். இவன் ₹1 போடலாமா வேணாமா? இதை பற்றி கீழே நாட்டு தத்துவங்கள்லாம் என்ன சொல்லுது, மேல் நாட்டு தத்துவங்கள் என்ன சொல்லுது? இவனுக்கு உண்மையிலேயே நம்ம உதவுறது வந்து கரெக்ட் தானா? லத்தீன் அமெரிக்க தத்துவவாதிகள் யாராச்சும் இதை பத்தி எங்கேயாவது கோட் பண்ணிக்கிறாங்களா? இதை பத்தி எல்லாமே யோசிக்க இருப்பான். இந்த கடக்கா இருக்கார்ல, அந்த
அந்த ஹோட்டல் கடைக்காரு. அவருக்கு வந்து ஜேஜே தெரியும். இந்த மாதிரி ஆளுங்களை என்ன கூட எங்க ஊருக்கு அப்ப தெரியும். எப்படி தெரியும்னா, வெளியே சொல்ல மாட்டாங்க, வெளியே சொல்லுவாங்க, நம்ம கிட்ட சொல்ல மாட்டாங்க. அரை லூசு அப்படின்வாங்க. அப்புறம் இதெல்லாம் எங்க உருப்பட போகுதுன்னுவாங்க. ஆனா ஒரு பயம் இருக்கும். அது என்ன பயம்னா, உனக்கு தெரியாதெல்லாம் அவன் படிச்சு வச்சிருப்பான். இவன் எப்ப பார்த்தாலும் படிச்சுக்கிறான், எப்ப பார்த்தாலும் புஸ்தகங்களோட, அதுக்கு ஒரு பயம் இருக்கும். அந்த பயம் கலந்த ஒரு மரியாதை இருக்கும். ஆனால் ஒரு 2-3 சலுகைகள் ஜேஜேவுக்கு இந்த கடையில உண்டு. அது என்ன சலுகைன்னா, ஒரு சில நேரங்கள்ல அவன் சாப்பிட்டுட்டு பில்லு கொடுக்காத போயிடுறான்னு வச்சுங்களேன், யாருமே கேட்க மாட்டாங்க. சாப்பிட்டு போற வா அப்படிலாம் யாரும் கூட மாட்டாங்க ஜேஜேவை. அடுத்த தடவை வந்து அவன் சாப்பிடும்போது காது கிட்ட போய், சாரி ஜேஜே, போன தடவை பில் வாங்க மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. நீ கொடுக்கலான்னு சொல்ல மாட்டாரு, நான் போன தடவை பில் வாங்க, அப்படி ஒரு மரியாதை உண்டு. இப்ப எல்லாரும் இவனை பார்த்துன்னு இருக்கும் போதே, இந்த மேல்நாட்டு தத்துவம், லத்தீன் அமெரிக்க அறிஞர்கள் இவங்களாம் இந்த ₹1 போடலாமா வேணாமான்றத பத்தி என்ன சொல்லிக்கிறாங்கன்னு குழம்புனால சட்டால் மயக்கச்சிக்கிற வந்துருவான். அந்த ஹோட்டலே ரொம்ப அதிர்ந்து போய் ஓடி போய் எல்லாரும் தண்ணி கிண்ணி தெளிச்சு அவனை எழுப்பாங்க. அவன் எழுப்பின உடனே ஒரு முடிவுக்கு வந்திருப்பான். இந்த தத்துவ ஜாலங்கள்லாம் அவனுக்கு மோதி மோதி ஒரு முடிவுக்கு வந்து அவன் நினைப்பான், ₹1 கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு வந்திருப்பான். சுந்தரம் சாமி அந்த கதையில் எழுதுகிற பாலு அந்த கதையில் சொல்றான், டேய் மனுஷன் தோன்றதுல இருந்து எல்லாரும் கொடுத்துருந்தாண்டாக்குறாங்க, நீ என்ன புதுசா கண்டுபிடிச்சிட்ட. இவன் சொல்றான், அவங்க கொடுக்கறதுக்கும் நான் கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அவங்களா அப்படியே கொடுத்தாங்க, சிந்தனை இல்லாமல் அப்படியே ₹1. நான் இவ்வளவு டிஸ்கஷன் எனக்குள்ள நடத்தி அதுக்கப்புறம் சரித்திர காலத்திலிருந்து இன்னைக்கு வரல நீ தானம் பண்ணிருக்கலாம். ஆனா அது வெற்று தானம். நான் பண்ணது வந்து சிந்தனை வயப்பட்ட தானம். புரியுதா உங்களுக்கு? இந்த இன்டலெக்சுவல்ஸ்களை மாட்டிக்கின குடும்பம் பொண்டாட்டிலாம் என்ன அவங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படி நினைப்பானா, ஆகி ₹1 கொடுக்கலான்னு போனாமா, 9 மணிக்கு ஆரம்பிச்ச போராட்டம் அது, இப்ப 11:30. அவன் வந்து ₹1 வாங்குறதுக்காக இங்கே நின்றுப்பானா, நம்ம அவன் 7 ஊர் போயிட்டு இருப்பான். ஆனா இவன் அவனை தேடி கண்டுபிடிச்சி ₹1 கொடுத்தே ஆகணும். எங்க போயிட போறான், கை இல்லாதவன் குஷ்டரோகி எங்க போயிட போறான், பக்கத்துல சர்ச்சுக்குது. எப்பொழுதுமே தேவாலயங்களும் கோவில்களும் தன்னுடைய காம்பவுண்ட் சுவருக்கு வெளியே வறுமை பிடுங்கி தின்னும் நோயாளிகளை அடைத்து வைத்திருக்கிறது என்று ஒரு வரியை சுந்தரம் சாமி எழுதியிருக்கிறார். எப்பொழுதுமே தேவாலயங்களும் கோவில்களும் வறுமை பிடுங்கி தின்னும் நோயாளிகளை தன்னகத்தே கொண்டிருக்கிறது. அவன் தேடி 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 அலைவான், எங்கேயுமே இருக்க மாட்டான். அவன் எங்கெங்கயோ போய் ஒரு மணி நேரத்துக்கு பிறகு ரொம்ப டயர்டாகி ஒரு பூங்காவில் உட்கார வேண்டும் என்று உட்காருவான். அந்த குஷ்டரோகி அங்க பார்ப்பான். ஆனா இவனுக்கு சந்தேகம் வந்துடும், அவன் தானா இவன் அப்படின்னு. ஏன்னா நல்ல கரெக்டா சலவையில போட்டு வெளுத்த வெள்ளை வெளியேன்னு வேட்டி சட்டை பண்ணுவான். இவன் பார்க்கும்போது அப்படி இருக்க மாட்டான். 3 மணி நேரத்துக்கு முன்னாடி அப்படி இல்லை, இப்ப அப்படி இருக்கான். இவன் தானா அப்படின்னு பார்ப்பான். இவன் தானா அப்படின்னு பார்க்கும்போது அவன் கையை பார்ப்பான், விரல்களை பார்ப்பான். 10 விரலுமே இருக்காது. இவன் தான் நாய்ப்புள்ள நடுவில் போய் எங்கேயோ குளிச்சு ரெடியாகி ட்ரெஸ் போட்டுன்னு வந்துட்டுக்குது. ஆனால் என்ன, அங்க கொடுக்க வேண்டிய காசை உன்னால்தான் நான் மயக்கடிச்சு விழுந்தேன், உன்னால்தான் ஊர் முழுக்க தேர்ந்துக்கிறேன், உனக்கு கொடுக்க வேண்டிய காசை இங்க கொடுத்துட்றேன் அப்படின்னு அப்படி சுண்டி விடுவான். அவனுக்கு கை கிடையாது. எப்படி அவன் வாங்குவான், காசு கீழே வந்துடும். அப்பதான் இவனுக்கு கான்சியஸ் வரும். என்ன கான்சியஸ்? உலக தத்துவத்தெல்லாம் ஆராய்ஞ்சவர் இவரு. ஆனா காயினை சுண்டி விட்டா அவனுக்கு பிடிக்கிறது கை இல்லைன்றத மறந்துடுவான். இதான் நிதர்சனம். தத்துவத்திலிருந்து நிதர்சனம் எவ்வளவு கிட்ட இருக்கு பாருங்க. போட்டோன்னா தரையில காசு வந்துருச்சா, அடடா இவனால எடுக்க முடியாது, நாமளே எடுத்து கொடுத்துடலாம், அல்லது நாம எடுத்துன்னு போயிடலாம். ரெண்டுமே இருக்கும். நீங்க வந்து பல இடங்கள்ல பார்த்திருப்பீங்க, தெரியாம ஒருத்தருக்கு ₹50 பிச்சை போட்டுருவீங்க, அப்புறமா அவனை பார்ப்பீங்க கண் குருடா இருப்பான். ₹50 ஏன் வேஸ்ட் பண்ணிட்டோம், ₹1 போட்டாலும் இவர்தான் கண்ணு தெரியாத அப்படின்னு போட்டு ₹50 எடுப்போம். மனித மனது எவ்வளவு வக்ரமானதா இருக்குது. இவன் போய் அந்த காயினை எடுக்க போவான். அதுவரையிலும் சாதாரணமா உட்கார்ந்து அவன் காலில் தேய்ப்பான். அந்த கால் இடது கால் எம்பி, அந்த வரி இடது கால் எம்பி அந்த காசின் மீது பதிந்து அதை பூமிக்குள் தேய்த்தது என்று சுந்தராம்சாமி எழுதுகிறார். பயங்கர டிஸ்டர்ப் ஆயிடும்.
அந்த டிஸ்டர்பன்ஸோட இவன் நேரா அரவிந்தாட்சனை பார்க்க வருகிறான். உங்களுக்கு தெரியும், அரவிந்தாட்சன் இவனுடைய பேராசிரியர், இவனை இனம் கண்டு கொண்டவர், இவன் மீது அளப்பரிய அன்பு வைத்திருப்பவர், இன்றைக்கும் ஜேஜேவை தனக்கு சமமாக பாவிப்பவர். இங்க வந்தா இந்த முல்லைக்கல் மாதவன் நாயர்னு ஒரு கேரக்டர். அவர் மக்கள் எழுத்தாளர். அவர் நல்ல கல்லு குடிச்சிட்டு முல்லைக்கல் மாதவன் நாயர் வீட்டில் அப்படி சாஞ்சி படுத்துனுப்பார். அவன் சேர்ல இவர் படுத்துனுப்பார், யார் பேராசிரியர் சேர்ல. அதை பார்த்தோன்னே அவன் பயங்கர இரிட்டேட் ஆயிடும். அவருக்கெல்லாம் இந்த ஜேஜே எல்லாம் பெரிய மரியாதையே கிடையாது. எப்பயுமே பிரமிழ் பீரியட்ல பிரமிழ தமிழ்நாடு முழுக்க மதிச்சவங்க யாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபியூ. மற்றவங்க எல்லாருமே வெங்கட்சாமிநாதனுக்கும் அவருக்கும் நடந்த பிரச்சனைகள், அவருக்கும் சுந்தராம் சாமிக்கும் நடந்த பிரச்சனைகள்லாம் இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு நம்ம பேசலாம். பெரிய மதிப்பு கிடையாது. அவர் சொல்லுவார், டேய் நீ எல்லாம் என்னடா எழுத்தாள, வறுமையை பத்தி எழுதுகிறா நீ? இந்தியாவில் வறுமை தான் முக்கியம். ஆண் பெண் பிரச்சனைகளை பத்தி எழுதுகிறியா? இன்னமும் உள்ளொலின்ற வெளியொலின்ற அதெல்லாம் எனக்கு புரியவே, இவனுக்கு புரியலன்றதுனாலே அது இலக்கியம் இல்லை அவனுக்கு. இவன் சொல்லுவான், பார் முல்லைக்கல், இந்த பேச்செல்லாம் நீ எங்கேயாவது மேடையில பேசு, ஒரு 100 பேரு உங்க கை தட்டுவான். மாட்டுக்கு சொரிந்து கொடு, எப்பொழுதும் மனிதர்களுக்கு சொரிந்து கொடுக்காது. நல்ல கோட்டர், மாட்டுக்கு சொரிஞ்சு கொடு, இதம்மா இருக்கும். அது இன்னும்பா இன்னும் சொல்லுவோம், மனுஷனுக்கு சொரிஞ்சு கொடுக்காத, அவன் சொரிந்து கொடுக்கிற இடத்தில் இல்லை. எப்பயுமே இந்த முல்லைக்கல் மாதவன் நாயருக்கும் ஜேஜேவுக்கும் ஒரு பிரச்சனை வந்துனே இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ள இந்த ஜேஜேவை ரொம்ப நேசிப்பான் இந்த முல்லைக்கல் மாதவன் நாயர். அவனை சொல்லுவான், இவன் பெரிய மடையன் ப்ரொஃபசர், மிகப்பெரிய மடையன். மடையன்னா கூட நான் ஒத்துக்குவேன், மிகப்பெரிய பொய்யன். ஒரு எழுத்தாளன் பொய்யனா இருக்கக்கூடாது. ப்ரொஃபசர் சொல்றாரு, இல்ல நீ தப்பாவே அவனை புரிஞ்சுக்கிற. எப்பயுமே அவனுக்கு ஒரு நல்ல வாசகர்கள் இருக்கார்கள், உண்மையிலேயே அவன் மனிதர்களை நேசிக்கிறான். உனக்கு பிடிக்கல அவ்வளவுதான். அவன் சொல்லுவான், இல்ல ப்ரொஃபசர், தட்ஸ் ராங். இப்போ இவன் எப்படி பொய்யன்னு நான் சொல்றேன். திருவனந்தபுரத்துக்கு இவன் ரயில்ல போய் இறங்குறான். முல்லைக்கல் மாதவன் நாயர் பெரிய தொந்தியோட இருப்பான், ஒரு 100-150 கிலோ இருப்பார். இறங்கணும்னு ஒரு கூலி பையனை கூப்பிட்டு இவனுடைய லக்கேஜை தூக்கி அவன் தலையில வச்சுட்டு கூட்டிட்டு போற. போகும்போது அந்த பையனை அப்படி ஒரு கான்சியஸா பார்த்த, விளக்கண்ண ஊத்தி பார்ப்பாங்கல்ல, தம்பி எங்க போயிட்டான்னா இவன் லக்கேஜ் முழுக்க போயிடும். அந்த நெரிசல் அவன் எங்கேயாவது போயிடுவானான்னு அப்படி கவனிச்சு போவான். ஏதோ அவனுடைய அந்த மூளையில இருக்கிற ஒரு லக்கேஜுடைய நிறம் தெரிஞ்சுனாதான் இவனுக்கு ஆசுவாசமே வரும். அவனை பின்தொடர்ந்து போவான். ஆனா இவன் போறதுக்கு முன்னாடி ஒரு 2 அல்லது 3 நிமிஷத்துக்கு முன்னாடி, இந்த பதட்டம் அடங்குறதுக்கு முன்னாடி கரெக்டா இவனுடைய வட்பாட்டி வீட்டுக்கு முன்னாடி போய் அவன் சூட்கேஸை வச்சுட்டு அந்த பையன் நிற்பான். இது ரெகுலரா நடக்கும். நடந்த உடனே இவன் ஒரு காசு கொடுப்பான். காசு கொடுத்த உடனே அந்த பையன் வாங்கி பார்த்துட்டு 2 ரூபாய் கொடுப்பான். ஆனா இந்த கூலிக்கு 5 ரூபாய் கொடுக்கணும், உன் காசை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். இதுதான் நிஜமா நடந்தது, இதுதான் இன்சிடென்ட். இதை முல்லைக்கல் மாதவன் நாயர் எழுதும் போது எப்படி எழுதுவான்னா, ஒரு பணக்காரர் கோட்டயத்துல அவன் திருவனந்தபுரத்துக்கு போனான். இவர் கிடையாது போனான். அவன் இவ்வளவு பெரிய தொந்தி வச்சிருந்தான். அவன் ஒரு சின்ன பையனுக்கு 2 ரூபாய் கொடுத்து அவனுடைய உழைப்பை திருடிட்டான். இந்த நாடு எப்படி உருப்படும்? இந்த நாடு ஏழை குழந்தைகளின் வறுமையை பிடுங்கி தின்கிற நாடுன்னு இவன் எழுதுவான். இது பொய்யா இல்லையா ப்ரொஃபசர் கேட்பான். இப்ப இவ்வளவு முரண்பாடுகள் இருக்கும். ஆனா ஜேஜே மீது அவனுக்கு பயங்கர மரியாதையும் காதலும் இருக்கும். ஜேஜே சொல்லுவான், மாதவன் நாயர் உண்மையிலேயே இந்தியாவில் புரட்சி வந்துச்சுன்னு வச்சுக்க, மக்கள் ஜனநாயக புரட்சி இந்தியா ஒரு சோசியலிஸ்ட் நாடா மாறிச்சுன்னு வச்சுக்க, நீதான் அரசவை கவிஞன், அரசவை எழுத்தாளர், கன்ஃபார்மா நீதான். அச்சா, முல்லைக்கல் மாதவன் நாயர் அவனை யாரும் தோழர்னு சொல்றது அவனுக்கு பிடிக்காது. அவன் என்னை ஸ்டீமான்னு சொல்லணும் அப்படின்னு உள்ளுக்குள்ள நினைச்சுக்குவான். இப்ப நீ அப்படி ஆயிடும்ல, ஆயிட்டோன்னே முதல் அசைன்மெண்ட் கவர்மெண்ட் என்ன பண்ணும்? மக்களை ரொம்ப திசை திருப்புற, சிந்தனைகளை ரொம்ப குழப்புற இந்த ஜேஜேவை ஃபர்ஸ்ட் போட்டு தள்ளிடணும் அப்படின்னு ஒரு கவர்மெண்ட் முடிவு பண்ணும். முடிவு பண்ணி அந்த பொறுப்பை உங்ககிட்ட தான் ஒப்படைக்கும். ஏன்னா நீ தான் எங்கால், நீ தான் ரைட்டர், ஒப்படைக்கும். அப்படி ஒப்படைச்சா நீ என்ன பண்ணுவ?
ஜே சொல்லுவான், அந்த முல்லைக்கல் மாதம் இவ்வளோ பிரமாதமான இடம் பாருங்க. முல்லைக்கல் மாதம் நான் சொல்லுவான், அப்படி ஒரு இன்சிடென்ட் வந்துச்சுன்னா நான் எழுந்துச்சி சேர் இருக்குவாங்க, உட்காந்து சேர், அந்த சேரை எட்டி ஒரு உதவான் கவுந்து போய் விடும். இந்த சேரே எனக்கு வேணாம், அப்படின்னா பதவி எனக்கு வேணாம், அந்த சேரை எட்டி வச்சுட்டு ஜே என் நண்பனே, என் காலத்தின் சிந்தனையாளனே அப்படின்னு உன்னை கட்டி பிடிச்சுக்குவான் ஜேன்னு சொல்லுவான். எவ்வளவு பிரமாதமான இடம் பாருங்க. அதாவது தத்துவம், கொள்கை, அரசியல் முரண்பாடுகள் எல்லாம் வேற. ஆனால் ஒரு மனிதன் மீது இன்னொரு மனிதன் வைத்திருக்கிற அன்பும் பிரியமும் இன்னொன்று. பல சுவாரஸ்யமான இடங்கள் இந்த நாவலில் இருக்கின்றன. இந்த ஓமனக்குட்டின்னு ஒரு பொண்ணு வந்து ரயிலில் வருவா. அந்த இன்சிடென்ட்டை பற்றி ஜே ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவான். இந்த ஒரு பொண்ணு வந்து நான் பார்த்ததுலேயே ரொம்ப அழகான பொண்ணு, அவன் என் கூட ரயிலில் பயணம் பண்ணான். அது ஒன்றும் நல்லா தான் போய் நின்றுச்சு ரயில் பயணம். திடீர்னு அந்த பொண்ணு பூக்களால் எம்ப்ராய்டு செய்யப்பட்ட ஒரு பையிலிருந்து ஒரு கவிதை நோட்டை எடுத்து, இதெல்லாம் நான் எழுதின கவிதை சேச்சே அப்படின்னு கொடுப்பான். சுந்தராம் சாமி அதை பற்றி ஒரு கட்டுரையில் எழுதிப்பார். என்னன்னா, கவிதை எழுதாத, கவிதை மட்டும் வாசிக்கிற ஒரு வாசகனை என் வாழ்நாள் முழுக்க நான் தேடிக்கொண்டே இருக்கிறேன். இதோ கிடைத்து விட்டான் என்று என் மனம் குதூகலிக்கிற போதெல்லாம் அவன் சட்டென்று தன் ஜோபியில் கையை விட்டு, இதோ நான் எழுதின கவிதை என்று காண்பித்து விடுகிறார். அந்த மாதிரி அதுவெல்லாம் அந்த ரயில் பயணம் நல்லாதான் போவோம். இவன் டக்குன்னு அந்த பொண்ணு ஒரு கவிதை நோட்டை எடுத்து கொடுத்து, ஜே நான் எழுதின கவிதை. இவன் ஒரு கவிதையா புரட்டுவான். அழகழகா டிராயிங்லாம் வரைஞ்சிருப்பாங்க, பணத்துக்கு மேக்கப் பண்றதெல்லாம். ஆமா, எனக்கு கவிதை வந்து நீங்க டிஷ்யூ பேப்பர் எழுதினா கூட, இப்போ சிறகில் இருந்து உதிர்ந்த சிறகொன்று ஒரு பறவையின் வாழ்வை காற்றின் தீராத பக்கங்களில் எழுதி செல்கிறது. எந்த பேப்பர்ல எழுதுனான்னு அது மனசுல எழுதப்பட்டுச்சுல்ல. அப்படி இதுக்கெல்லாம் டெக்கரேஷனே வேணாம்ல, பணத்துக்கு தான் பூலாம் போட்டு டெக்கரேஷன். அந்த மாதிரி அந்த பொண்ணு காமிச்சோன்னே அந்த ஃப்ரெண்டு கேட்பான், ஜே இதெல்லாம் கேட்டு நீ அமைதியாவா வந்த அப்படின்னு கேட்பான். அவன் சொல்லுவான், நீ வந்து என்னை புரிஞ்சுக்கலடா. அந்த பொண்ணோட வீட்டுக்காரன் வந்து ரிட்டையர்ட் மிலிட்டரி ஆபீசர், எதிரிலேயே லோடடோன்னு துப்பாக்கியோட உட்காந்துக்கிறான். நான் ரயில்ல இருந்து இறங்குறவர்களும் வாயே திறக்க முடியாது. இப்படியாக உன்னுடைய ஒரு காதலை எழுந்தையா ஜேன்னுவான். இப்படி பல இடங்கள் இந்த நாவலில் தெரித்து விழுகிற இடங்களை உங்களுக்கு நான் சொல்லிக்கொண்டே போக முடியும். இன்னும் ஒரு இடம் சொல்லிட்டு அப்புறம் சில எவ்வளவு நேரம் ஆகி 1 hour ஆயிடுச்சா? சூப்பர், தாண்டிட்டேன். இப்போ ஒரு உலக எழுத்தாளர் சங்கத்தினுடைய மாநாடு வந்து சென்னையில் நடக்கும். அதுக்கு வந்து யாரோ தெரியாத ஒருத்தன் இந்த பாலுக்கும் ஒரு இன்விடேஷன் அனுப்பிச்சிடுவாங்க. அப்பெல்லாம் இவன் ஒரு 10-12 கதை எழுத ஆரம்பிச்சான், தொகுப்பு வந்திருக்காரு. இவன் இன்விடேஷன் பார்த்த உடனே ஒரு அமர்வுக்கு வந்து ஜே தலைமை தாங்குவான். உடனே இவன் பயங்கர சந்தோஷமாயி ரயில் பிடிச்சி அங்கே போயிடுவான். போன உடனே ரிசப்ஷன் நின்று, இது எல்லாமே எங்களுக்கு நடந்துக்குது, எழுத்தாளர்கள் எல்லாருக்குமே தெரியும். போன உடனே அந்த ரிசப்ஷன்ல வந்து எல்லா ஊர் ரிசப்ஷன்லயும், ஸ்கூல் ரிசப்ஷனா இருந்தாலும், அலுவலக ரிசப்ஷனா இருந்தாலும், பார்ட்டி ரிசப்ஷனா இருந்தாலும், இலக்கிய ரிசப்ஷனா இருந்தாலும், அழகான பெண்களை தான் ரிசப்ஷன்ல போடுவாங்க. அது என்ன லாஜிக்னே நம்மளுக்கு புரியல. ஏன்னா அழகில்லாத பெண்கள் அந்த ஆண்களை போட்ட திரும்பியா போயிட போறோம் நாங்களா? ஒண்ணுல ஒரு ஏக்கம் இருக்கும், பரவாயில்லன்னு உள்ள போயிடுவோம். போயிட்டு இவன் வந்து பதிவு பண்ணுவான். பதிவு பண்ணும்போது அந்த பொண்ணு சொல்லுவான், ஐயோ நான் என்ன பண்ண, இங்கிலீஷ்ல தான் இந்த மாதிரியான அலுப்புலாம் பண்ணிக்கிறாங்களே, வாட் ஹேப்பன், அப்பெல்லாம் தமிழே வராது. நான் என்ன பண்றது கடவுள் என்னை இப்படி படிச்சுட்டானே. அந்த பொண்ணு சொல்லிட்டு என்னவா, இவர் வந்து தந்தி கொடுக்காத வந்துட்டாராம், நான் வரேன் அப்படின்னு தந்தி கொடுக்கலையா, அதனால உங்களுக்கு நான் ரூம் அலாட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவோம். உடனே இவர் எழுதுறாரு, பாலு சுந்தராம் சாமி எழுதுறாரு, எப்போதுமே இந்த கிளிமூக்கோட இருக்கும் அந்த பொண்ணு, அவ்வளவு அழகியா இருந்துச்சு, எப்பொழுதுமே அழகிய பெண்கள் ஏன் இப்படி பொய் சொல்லுகிறார்கள் தெரியல அப்படின்னு எழுதுனே ரொம்ப வெக்ஸ் ஆகி, எனக்கு ஒன்றும் ரூம்லாம் கூட வேணாம், இங்கேயே நான் முடங்கிக்குவேன், நான் ஒரு நோயாளி,
நான் அப்படி காலை நீட்டி உட்கார்றேன்னு உட்கார போவார். உடனே மிஸ்டர் பாலு அப்படின்னு கத்துவாங்க. ரேஞ்ச் பண்ண உலகத்திலே நீங்க தான் வந்து லக்கி, அதிர்ஷ்டம் பண்ணவர், உங்களுக்கு சீட் அலாயிடுச்சு, உங்களுக்கு ரூம் அலாட் ஆயிடுச்சு. உடனே இவன் ரொம்ப சந்தோஷமாயி எங்கன்னு கேட்பான். டிமிட்ரி அவர் தெரியுமா உங்களுக்கு? ஆமா, அவர் ருஷ்யா ரைட்டர், அவர் ரூம் இருக்கு, அவரும் அவங்க ஒய்ஃப் வந்துக்கிறாங்க, அந்த வராண்டாவில் நீங்க தங்கிக்கலாம். உடனே அவனுக்கு தோணும், அட பாவீங்களா, ருஷ்ய ரைட்டருக்கு வந்து பொண்டாட்டியோட ஏசி ரூம் கொடுக்குறீங்க, ஒரு தமிழ் எழுத்தாளர் நான் ஒரு வராண்டாவில் படுத்துக்கிறதே உலகத்துக்கே சொல்லி கூவி ஒரு கிளிமூக்குக்காரே என்ன கூப்பிடுறாளே அப்படின்னு நினைச்சுக்கான். அப்புறம் போய் இவன் வந்து அந்த வெளியே ட்ரெஸ்லாம் விட்டு வராண்டாவில் படுத்து போவான். உள்ள இருந்து ருஷ்யன் ரைட்டர் டிமிட்ரி பாப்பாரு. இவனு பார்த்துச்சா, இந்தியா எவ்வளவு மகத்தான நாடு, இந்திய எழுத்தாளர்கள் எல்லாமே காந்தியை பின்பற்றாங்க, ஒரு ரூம் கூட வேணான்னு வராண்டாவில் அப்படி கால் நீட்டி படுக்கிறாங்க. இந்த மகத்துவம் தான் உலகத்துல வேற எந்த நாட்டுக்குமே இல்லை. இவனுக்கு கொடுக்கல, நான் அதனால படுத்துக்கிறான். அவர் வந்து காந்தியோட இவனை ஒப்பிட்டாரு. ஒப்பிட்டு பரிதாபப்பட்டு ஒரு கம்பளி ஏற்றினது, நல்ல திக்கான கம்பளி இவன்கிட்ட கொடுத்து, மிஸ்டர் பாலு மை கிஃப்ட். அவர் பாப்பார், எங்க நாட்டுல வந்து தமிழ்நாட்டில் வந்து மெட்ராஸ்ல வந்து வெள்ளக்காரன் வந்து மிஸ்டர் பாலுன்னு நம்மளுக்கு ஒரு கம்பளி கொடுக்குறான், நான் பிச்சைக்கார மாதிரி அதை வாங்கிக்கின்னு இங்க படுக்க வேண்டியது. இப்போ இவன் வந்து ஜேஜேவுக்காக தான் நாங்க வந்தான். ஜேஜே வரல மாநாட்டுக்கு. வந்திருந்தே இவன் எல்லாத்தையும் கேட்கறான், ஜேஜே வரலையான்னு. இவர் வந்துக்கிறார், நம்ம முல்லைக்கல் மாதவன் நாயர் வந்துக்கிறார். அவர்லாம் வந்துக்கிறாரு. இவனுடைய கண்கள் முழுக்க ஜேஜே தேடுது. ஜேஜே மட்டும் வரல. அப்புறம் யாரோ மொழிபெயர்ப்பாளர், இவனை யாருமே சட்டப்படல. சட்டப்படனே அடுத்த நாள் மாநாட்டினுடைய 2வது நாள் வந்து ஒருத்தர் வந்து பயங்கரமான இடி முழக்கம், நம்ம ஊர்ல அதெல்லாம் உண்டு, தீப்பொறி ஆறுமுகம், ஆமா, கோடை இடி குமார் அப்படிலாம் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி எழுத்தாளர்களையும் உண்டு. அப்படி இடி முழக்கம் முழங்குவாங்க. அப்படி முழங்கி முடிச்சுன்னு வச்சுங்க, அந்த அரங்கமே காலி ஆயிடும். அப்படி ஒரு பேச்சாளர்களா, அந்த மாதிரி பேச்சை கேட்கறதுக்கு இவனால முடியாது, காது ஜவ்வுலா அருந்துரும். ஆனாலும் அந்த மாதிரி சமயத்துல அந்த வராண்டாவிலே படுத்து தூங்கிடுவான், அங்கேயே உட்காந்துப்பான். அப்போ வந்து அந்த மொழிபெயர்ப்பாளர் லேடி ஒருத்திருப்பான், அவன் வந்து சொல்லுவா, என்ன பேச்சு நீ இதை மிஸ் பண்ணிட்ட. நான் இவன் மனசுக்குள்ள நினைச்சான், வேணும்னே தான் மிஸ் பண்ணேன், இந்த மாதிரி ஆளுங்க கேட்க வேண்டியது. அது ஒரு செய்தி வரும், ஜே நேற்றிரவு 4 மணிக்கு எர்ணாகுளம் மருத்துவமனையில் இறந்துட்டான் அப்படின்னு. உடனே எல்லாரும் அவனை பற்றியே பேசிக்குவாங்க. எல்லாரும் ஜே என்னன்னா, இந்த மாநாட்டுக்கு வந்தவங்களும் 99% ஆட்கள் ஜேஜேவை படிச்சதே கிடையாது. ஜேஜேவை பத்தி கேள்வியே படாதவங்க ஒரு 90% ஆட்கள். ஆனா எல்லாருமே ஒரு எழுத்தாளர் இறந்துட்டாரு அப்படின்னு உடனே ஒரே சோகமயமா ஒரு பீடிகை போடுவாங்க. அது முழுக்க வேஷம் தான். அப்படியே ஒரு மௌனமாயிடுவாங்க. முடிஞ்சா 2 எழுத்தாளர்கள் ரூமுக்கு போய் கருப்பு சட்டை போட்டு வந்துடுவாங்க, ரெடியா எட்டுன்னு வருவாங்க. எப்படி நம்ம மாநாட்டுக்கு போறோம், எவனா ஒருத்தன் போட்டு போயிட்டான்னா பிளாக் ஷர்ட் போட்டுக்கணும், அவர் வந்து துக்கத்தை காமிக்கிறார்ல, அது மாதிரி. இவன் வந்து என்ன பண்ணுவான், குறிப்புகள் எழுத ஆரம்பிப்பான். ஜேஜேவுக்கும் தனக்குமான உறவு, ஜேஜேவுடைய புத்தகத்துக்கும் தனக்குமான, தன்னுடைய குறிப்புகளுக்குமான. அவன் எழுதுறாங்க, ஜேஜேவுடைய உரை வந்து எப்படி தெரியுமா இருக்குமா, அவன் பேசினான்னா எப்படி தெரியுமா இருக்குமா, நம்ம எல்லாருடைய உரையும் எப்படி இருக்கும் நமக்கே தெரியும். ஜேஜேவுடைய ஒருத்தனுடைய உரை மட்டும் எப்படி இருக்குமா, ஒரு ஆண் இதயமும் ஒரு பெண் இதயமும், அதாவது ஒரு ஆண் காதலியின் இதயமும் ஒரு பெண் காதலியின் இதயமும் அந்தரங்கத்தில் நின்று ஒன்றை ஒன்று ஸ்பரிசித்து உரையாடுவது மாதிரி ஜேஜேவனுடைய உரை இருக்குமா. அப்படி பேசுவான். அவன் பேச ஆரம்பித்த 5வது நிமிடத்தில் நீங்களும் என் உரையோடு கலந்து கொள்ளுங்கள் என்கிற கோரிக்கையை நேரடியாக வார்த்தைகளில் அல்லாமல் உரையாடல் மூலமாக நிகழ்த்த தெரிந்தவன் ஜே என்று பாலு எழுதுகிறான். அவ்வளோ பெரிய மேதை அவன். ஆனால் இவன் நிறைய குறிப்புகள்லாம் எடுப்பான். இந்த அபத்தங்கள் இன்னைக்கும் தமிழ்நாட்டில் அப்படியே நடக்குது. அதுக்காக தான் இந்த இடத்த மட்டும் நான் கோட் பண்ண நினைக்கிறேன். எல்லாம் முடிஞ்சு இவனுக்கு என்ன தோணுன்னா, ஜேஜேவை பத்தி இரங்கல் உரை ஆற்றுவதற்கு நான் மட்டும்தான் முடியும். ஏன்னா நான் தான் அவனை முழுக்க படிச்சுக்கிறேன், நான் தான் அவன் ஃப்ரெண்டு,
நான் தான் ஜேஜேவை பார்ப்பதற்காக கோட்டயம் வரலும் போய்கிறேன். நான் தான் ஜேஜே எங்களுடைய 3வது வீட்டுக்கு வந்தபோது பின்வாசல் வழியாக அவனை தரிசிப்பதற்கு என்னுடைய சிறகுகளை அனுப்பி தூது விட்டவன். நான் தான் ஜேஜேவின் எல்லாமும், என்னை தவிர வேறு யார் இருக்கிறார்கள் என்கிற ஒரு சின்ன பேராசை, ஒரு கர்வம் அவனுக்கு எழும். அந்த மேடைக்கு முன்னால் போய் பாலு உட்கார்வான். இப்பொழுது ஜேஜேவை பற்றி இரங்கல் உரை ஆற்றுவதற்கு பிரபல எழுத்தாளர் சிட்டுக்குருவி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் என்று அழைப்பார்கள். சிட்டுக்குருவி என்கிற அந்த பெண் எழுத்தாளரை நான் அதுவரையிலும் பக்கவாட்டில் பார்த்து கொண்டிருந்தேன். சுமாரான அழகிதான் என்று பாலு எழுதியிருக்கிறான். இப்ப சிட்டுக்குருவி இங்க இருந்து எழுந்திருக்கிறான். எழுந்திருக்கும் போது பக்கத்தில் இருக்கிற ஒரு மாமி சொல்றாங்க, பிச்சு உதறு. எதுக்கு? இரங்கல் உரைக்கு பிச்சு உதறு அப்படின்னு சொல்றாங்க. அந்த அம்மா சொல்ற சிட்டுக்குருவி, ஐயோ எனக்கு ஜேஜேன்னா யாருன்னே தெரியாதே. சொன்னேன், யாரா இருந்தாலும் உன்னால பேச முடியும்ல, அதனால ஒன்னும் கவலைப்படாத நீ போ என்று சொல்கிறார்கள். உடனே பாலு எழுதுகிறார், சிட்டுக்குருவிக்கு எந்த நிமிடத்தில் குரலை தாழ்த்த வேண்டும், எந்த நேரத்தில் உடைந்து அழ வேண்டும், எந்த நேரத்தில் மூக்கை சிந்த வேண்டும், எல்லாமே கரெக்டா அத்துப்படி. ஒரு நாளும் இந்த செயற்கைத்தனத்தின் இயற்கையிலிருந்து அவள் தப்பித்ததே இல்லை. யாருக்குமே தெரியாது, அவளுக்கு மட்டும்தான் தெரியும். பயங்கர பர்ஃபெக்ட். இப்ப மேடையில போய் அவன் நின்ன பிறகு, இன்னைக்கு செத்தது ஜேஜே இல்ல ஜெயகாந்தன் அப்படின்ட்டா அப்படியே மாத்தி ஜெயகாந்தனும் நானும்னு அவங்க ஆரம்பிப்பாங்க. நோ ப்ராப்ளம். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு 60% ஆட்களுக்கு இந்த போலித்தனம் உண்டு. நீங்க கவனிச்சிருப்பீங்களா? ஒரு ஊர்லயும் 10 பேர் இருப்பான். இந்த மாதிரி எந்த இரங்கல் கூட்டல விட்டாலும் பிச்சு உதருவான். நானும் அவரும் 40 வருடங்களாக, 36 வயசு தான் அவனுக்கு, 40 வருடங்களாக நான் ஆரம்பிப்பல. அந்த மாதிரி இப்ப சிட்டுக்குருவி போய் ஜேஜே இந்தியாவின் ஒரு புகழ்பெற்ற புரட்சிகரமான எழுத்தாளன் இல்லை, அவன் உலகத்தின் புகழ்பெற்ற எழுத்தாளன் என்று குரலை வான வரையிலும் சிட்டுக்குருவி உயர்த்தி காட்டும். சிட்டுக்குருவி பறக்கிறதே ஒரு 50 மீட்டர் தான், ஆனா குரல் ஸ்கை வரலும் போயிடுச்சு. கூட்டம் அப்படியே அழுது ஆர்ப்பரிச்சு இதுக்கு மேல ஒருத்தர் போய் மேடையிலே ஒரு அம்மா போய், ப்ளீஸ் காம் டவுன் ப்ளீஸ் என்று தேற்றி கைத்தாங்களாக அவங்கள அழைச்சு உட்காருப்பாங்க. ஒருத்தர் நேத்துல இருந்து ஹின்ஸ் எடுத்துக்கிறான். தனக்கும் ஜேஜேவுக்கும் உள்ள உறவு, தனக்கும் ஜேஜேவுக்கும் உள்ள பிரியம், அவன் எழுத்துக்கும் தனக்கும் எல்லாம் தான் இவன் மறுபடியும் பக்கவாட்டில் பார்க்கறான். அந்த அம்மா 3வது நிமிஷத்துல, நானே நைட்டு 12 மணிக்கு இதை படிச்சேன், நானே வாய் விட்டு சிரிச்சேன். 3வது நிமிஷத்துல ஹேண்ட்பேக்ல வச்சிருந்த ஒரு கை கண்ணாடி எடுத்து பார்த்து தன்னுடைய நேர் வகிட்ட சுத்தமா கிளீன் பண்ணி, 1-2 நரை முடி இருக்குல்ல, அதை பட்ஸ் வச்சு கிளீன் பண்ணுது. முடிஞ்சா மேல ஒரு ஆக்ட் கொடுத்துருச்சு. கேர் விஜாலாம் சும்மா எழுத்தாளர்கள்ல இந்த மாதிரியான ஆட்கள் இருந்துனே இருக்கிறாங்கன்றதுதான். இந்த மாதிரியான நிறைய இடங்கள் இந்த நாவல்ல இருக்கு. உண்மையிலே தமிழ்நாட்டில் இவ்வளவு தேர்ந்த வாசகர்கள் இல்லவே இல்லை. காலசோரவனே நீங்க நான் விளையாட்டுக்கு சொல்ல, ஒருத்தர் கூட எழுந்து போல. இவ்வளவு டஃப்பான சப்ஜெக்ட், இவ்வளவு விஷயத்துக்கு ஒரே ஒருத்தர் கூட எழுந்துச்சு